ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் பன்னீர் 1 கப் எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்ச பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த பச்சை பட்டாணியை தான் மட்டர்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா? இஞ்சி பூண்டு, தக்காளி, பட்டர், வெங்காயம், சீரகம், 1 டம்ளர் தயிர், முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த தக்காளி, இஞ்சி பூண்டு, தக்காளியையும் இஞ்சி பூண்டை மட்டும் ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தோன்னே நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி க்யூபாக வெட்டி வச்சுருக்க பன்னீரை நம்ம சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். பன்னீரை ஓவர் குக் பண்ணாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி செஞ்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. ஸோ அதனால தான் இப்படி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பன்னீரை வதக்கின அதே எண்ணெயில் நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கலாம். சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும், அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். இங்கே நான் வதக்கி வச்சுருக்க பன்னீரை கோல்டன் ப்ரௌனாக வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த பன்னீரை கொஞ்சமாக தண்ணியில் உப்பும் அதில் பட்டை மிளகாய் கிள்ளி போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்படி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட தயிர், அப்புறம் முந்திரி பருப்பு, இது 3 சேர்த்து நல்ல க்ரீம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் க்ரீம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். அந்த பட்டரும் எண்ணெயும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி இப்படி இங்கே பாருங்கள் பபிள்ஸாக வருதா? இந்த மாதிரி வந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம இதில் சீரகம் எடுத்திருக்கேன். நான் சீரகம் மட்டும் போட்டால் போதும். சீரகம் கொஞ்சமாக எடுத்து அந்த சீரகம் பொரிஞ்சோன்னே நான் இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டை நம்ம பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோமா, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, அதை இந்த தக்காளி பேஸ்ட் இதில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறேன். நல்லா கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம், முந்திரி பருப்பு, தயிர், இது 3 சேர்த்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, க்ரீம் மாதிரி. இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1 கப் தண்ணி ஊற்றி 1 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன்னா இப்போ நல்லா அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கலை. அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டர், அதாவது க்ரீன் பீஸையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், க்ரீமியாக ஆகிடும். நம்ம தண்ணி ஊற்றின தண்ணி அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிச்சு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னே இதில் நான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த உப்பு தண்ணியில் ஊற வச்ச பன்னீரை இது கூட ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நாங்கள் பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோன்னே லாஸ்ட்டாக தான் பன்னீரை சேர்க்கணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் பன்னீரை சேர்த்து நம்ம நல்லா ஒரு கிண்டி விட்டு ஃப்ளேமை கம்மியாக வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான மட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் பன்னீர் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பன்னீருக்கு பதிலாக உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஹாஃப் பாயில் பண்ணி நம்ம பன்னீருக்கு பதிலாக உருளைக்கிழங்கையும் செய்யலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டான பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நான் அன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருக்கேன். இதுக்கு தோசை, ரைஸ் கூட, கீ ரைஸ்லாம் செய்வோம்ல, அது கூடலாம் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்தி செஞ்சு இந்த மட்டர் பன்னீர் மசாலா செஞ்சேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. 3 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 5 சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி காமிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.